22/8/2026 கார்னியா 765க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சொர்ண கேரளம் SK 66 ஆல் போர்டு 2 5 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் சி போர்டில் கரெக்டாக வச்சுருக்குறோம், வந்திருக்குது. நேற்றுக்கு எதிர்பார்த்த நம்பர் வரல. அதுக்கு பதிலாக 45ங்கிறது நம்ம சொல்லி இந்த பிசிக்கு வர்ற மாதிரி 45 வச்சுருந்தோம். 245 அந்த நம்பர் கொஞ்சம் சாலிடாக, ஆனால் பவர் பண்ணி 9 கீழே வந்துருச்சு. 1 கொடுத்துருந்தோம், 1 வரல. 6 இந்த 5 6 அப்படி திருப்பி விட்டு அப்படியே அடிச்சிட்டான். நம்ம 4 5 6 கொடுத்துருக்கோம், 4 5 6 கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு நம்பர் பவர் பண்ணி வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். 2 5 5 2 கொடுத்துருந்தோம், கொஞ்சம் 2 5 வரல. 5 6 மட்டும் வந்துருக்குது, 6 5ன்னு வந்துருக்குது, அவ்வளோதான். சி போர்டு 5 நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது. சரிங்களா, இருந்தாலும் எதிர்பார்த்த நம்பர்கள் வந்து விழலை, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சரிங்களா, பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 9 3 கொடுத்துருந்தோம், வந்த நம்பரு 6 9 3ன்னு வந்திருக்கு. சரி, ஓகே. கொஞ்சம் சி போர்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுத்துருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு நாளைக்கு. சரிங்களா, காருண்யா 765 ஆல் போர்டு நாளைக்கு 7 0. சரிங்களா, 7 0 0வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பேட்டர்னில் இங்கே 3 டிஜிட்டெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கும். இருந்தாலும் வரக்கூடிய நம்பர் சி போர்டுக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஏ போர்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 3 போர்டுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளியே போகலாம், அதனால தான் டபுள்ஸும் கொடுத்துருக்கோம். 0வை டபுள்ஸும் கொடுத்துருக்கோம். 5 0 டபுள்ஸாக வந்தாலும் வரலாம் நாளைக்கு. சரிங்களா, 7 0 4 சப்போர்ட்டுக்கு. சரிங்களா, 7 வரலன்னா 2, 0 வரலன்னா 5, 4 வரலன்னா 9, இதுதான் கணக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அதுதான் வரும். 0வா 1 ஏ போர்டு, சி போர்டுக்கும் 1 வர்ற மாதிரி இருக்குது. சரிங்களா, 1 வரணும். அப்படி இல்லை நாளைக்கு 2 நம்பர் ட்விஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் கொடுத்துருக்க நம்பர். சரிங்களா, 1 கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துருக்கோம், இந்த 4 நம்பர் மெயின். சரிங்களா, 1 வரலன்னா 6 வரலாம், 0 வரலன்னா 5 வரலாம். இதுதான் நாளைக்கு நமக்கு வரக்கூடிய நம்பராக இருக்கிறது. சரிங்களா, பார்ப்போம் எப்படி வருது என்னங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுவோம். இதில் ஒரு நம்பர் எப்படி வேணாலும் ட்விஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஒரு ரம்மி நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா பேட்டர்னை வந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. ரம்மி நம்பராக வரலாம். சரிங்களா, பார்ப்போம். ரம்மி நம்பர்னால் 5 7 6 அந்த மாதிரி 3 4 2 இதெல்லாம் வருது. சரிங்களா, பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 17 02 34 57 78 28 42 56. சரிங்களா, டபுள்ஸ் வந்தால் 5 2 3 4ஆம் நம்பரும் ஒரு சப்போர்ட்டுக்கு, ஏன்னா 9 டபுள்ஸாக வந்தால் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 9 கொடுத்துருக்குறோம் நம்ம. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்பவும் டபுள்ஸ் வச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பரும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கீழேன்னா எனக்கு 5 வந்ததுன்னா 0வும் சேர்த்து போடணும், 2 வந்தால் 7ஐயும் சேர்த்து போடணும், அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா, 0வை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் எல்லா படுக்கும் வர மாதிரி இருக்குது. அந்த பக்கமும் காட்டுது, திருப்பி அடிக்கிறாங்களா, இப்படி அடிக்கலாம். 0 2ன்னு இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணி அடிக்கலாம். இல்லை 0 வெளியவும் போகுது. சரிங்களா, அவுட்லேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, சி போர்டுலேயும் 2 வரலாம், ஏ போர்டுலேயும் 2 வரலாம். சரிங்களா, ஏ போர்டுலேயும் 2 வரலாம், சி போர்டுக்கு 2 வரலன்னா வேறு நம்பர் வரலாம். சரிங்களா, சி போர்டுக்கும் 2 வர மாதிரி காட்டுது, 3 4 2 இந்த மாதிரி காட்டுது. ஆனால் சி போர்டுக்கு வரலன்னா அந்த நம்பர் ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அப்படி தான் பேட்டர்ன் காட்டுது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இது ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் 240 789 920 921 431. சரிங்களா, இந்த நம்பர்கள் ஒரு பாக்ஸாக அப்படியே உங்களுக்கு வந்தாலும் வரலாம், இல்லைன்னா அப்படியே அடிக்கலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பேட்டர்னில் கிடச்ச நம்பர் வந்துட்டு 3 டிஜிட்டல், நம்ம ஏபிஎஸ்சி சொல்கிற நம்பர்களில் நாளைக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 178 0 28 0 42 576 427 342 245 428. ஏன்னா 245 இன்றைக்கி வந்திருக்க வேண்டிய நம்பர் தான். சரிங்களா, இன்றைக்கி வரல, ஒருவேளை நாளைக்கு வரலாம், இல்லைன்னா அடுத்த வாரம் இதே நாளில் வரலாம். சரிங்களா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே நாளில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பார்ப்போம்.
அப்புறம் வந்து 4D பொறுத்தவரைக்கும் 0 245, 0 278, 0 427, 0 342. சரிங்களா? அதை சொன்னல வெளியில் 0 வர மாதிரி தான் இருக்குது என் கணிப்பில். உங்கள் கணிப்பில் வேறு எதுன்னு இருந்தால் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? எல்லாமே ஒரு கணிப்பு தான், பார்க்கலாம். இந்த 431 431 வரணும், இல்லைன்னா 413 வரணும். சரிங்களா? ஏபிக்கு 4-3 ஏசி அல்லது, சரிங்களா, 4-3ங்கிறது ஏசி அல்லது இதில் வரலாதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏபியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 9-2 அதே மாதிரி தான், ஏபி அல்லது ஏசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏசிக்கும் போகலாம், ஆனால் 0லாம் வெளியே வர்றதுனால நம்ம 02ங்கிற நம்பர் உள்ளே வர வேண்டியது இருக்குது. ஒருவேளை 9-2-0ன்னு சொல்லி அடிக்கலாம், இல்லைன்னா 9-0-2ன்னு சொல்லி கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் என்னுடைய டவுட். மீதி எல்லாமே வந்து இந்த நம்பர்லாம் ஒரு இதில் 0 சி போர்டுக்கு வரதுனால அப்படியே தூக்கி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி இந்த 178ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 178ஆகவும் அடிக்கலாம், இல்லை 781ங்கிற மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 781 அப்படின்னு வரணும். சரிங்களா? 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்தால் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால வரமாட்டேங்குது, கொஞ்சம் நிறுத்தி தான் அடிப்பாங்க, சொல்ல முடியாது. நாளைக்கு பேட்டர்னில் 1 கிடச்சிருக்குது. சரிங்களா? 1 கிடச்சா அது 1-17ன்னு வரணும், இல்லை 12ன்னு வரணும், இல்லைன்னா 21 அல்லது 71 இதுதான் வரணும். 17, 71, 21, 1, 2. சரிங்களா? 0-2 இருக்குது. சரிங்களா? 0-2ங்கும் போது இந்த இதை ட்விஸ்ட்டு ஆச்சுன்னா எப்படி வேணாலும் 0 இந்த மாதிரி நம்பர் 3 டிஜிட்டலாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த நம்பர்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது, வரக்கூடிய நம்பர்கள் தான். சரிங்களா? வந்தால் வரலாம், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இருந்தாலும் எவ்வளோ நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒவ்வொன்றும் சொன்னால் பவர் மாற்றி மாற்றி போயிடும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் சி போர்டு என்ன வருது, எம்சி நம்பர் இதெல்லாம் பார்த்துட்டு எந்த செட்டை எடுக்கலாம், ஒரு 5 செட்டு எடுக்கலாம், அதை நேக்காக பார்த்து போடுங்க. சரிங்களா? குழம்பாதீங்க. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போடுங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.